மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, இந்த மாவட்டத்தில் மாண்புமிகு உறுப்பினர் திரு ரவி அவர்கள் பேசும்பொழுது நேற்று குறிப்பிட்டார், அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தொடங்கப்பட்டது என்று. உண்மைதான், நீங்கள் ஆணையத்தை தொடங்கி இருக்கலாம். ஆனால் விளையாட்டு மேம்பாட்டுக்கென்று 2000ஆவது ஆண்டுல ஒரு தனி அமைச்சகத்தை அமைச்சது, உருவாக்கி கொடுத்து அதை வளர்த்தெடுத்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயே எப்படி நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறதோ, அதே போல நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்ல இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை இந்தியாவிலே நம்பர் 1 இடத்தை நோக்கி சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுத்துறையில நம்முடைய அரசு படைத்து வரும் சாதனைகள் சிலவற்றை மட்டும் இந்த மாமன்றத்தில் பதிய வைக்க நான் விரும்புகின்றேன். வெற்றி பெற்று விட்டால் நிச்சயமா இந்த உலகமே நம்மை கொண்டாடும். ஆனால் வெற்றி பெறுவதற்கு முன்பே தகுதியுள்ள வீரர்களை கொண்டாடுகின்ற அரசு தான் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு. அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் இங்கே கூற நான் விரும்புகின்றேன். சென்ற ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பாரா ஒலிம்பிக்ஸ் ஆகஸ்ட் மாதம் நடந்தது. அதுல இந்தியா சார்பாக பங்கேற்க தமிழ்நாட்டை சேர்ந்த 17 விளையாட்டு வீரர்கள் தகுதி பெற்றாங்க. அந்த 17 வீரர்களையும் அழைச்சு அவங்க போட்டியில் பங்கேற்பதற்கு முன்பாகவே இங்கிருந்து போவதற்கு முன்னாடி செலக்ஷன் ஆன உடனே ஸ்பெஷல் ஹை கேஷ் இன்சென்டிவாக சிறப்பு ஊக்கத்தொகையாக ஒவ்வொரு வீரருக்கும் 7 லட்சம் ரூபாய், அவங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக மட்டுமே 7 லட்சம் ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினாங்க. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாரா ஒலிம்பிக்ஸ்ல பங்கேற்ற 4 மாற்றுத்திறனாளி வீரர்கள் முதன்முறையாக பதக்கம் வென்று ஜெயிச்சாங்க. பதக்கம் என்ற பேட்மிண்டன் வீராங்கனைகள் தங்கைகள் துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ், நித்யஸ்ரீ சிவன் மற்றும் தடகள வீரர் தம்பி மாரியப்பன் தங்கவேல் ஆகியோருக்கு மொத்தம் 5 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகையாக முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார். அதே மாதிரி சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வெல்கின்ற வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் முந்தைய ஆட்சியில வேலைவாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. கொடுத்தது எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3 பேருக்கு. ஆனால் நம்முடைய அரசு அமைந்த பிறகு இதுவரை மொத்தம் 104 வீரர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. சென்ற ஆண்டு சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகள் வென்ற 1821 வீரர்களுக்கு 60 கோடியே 14 லட்சம் ரூபாய் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு வீரர்களுடைய சாதனைகள். இளம் செஸ் வீரர் தம்பி குகேஷ் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று தமிழ்நாட்டு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்கும் இன்றைக்கு பெருமை தேடி தந்திருக்கிறார். அதேபோல் மதுரையை சேர்ந்த கிரிக்கெட் வீராங்கனை தங்கை கமலினி இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றுள்ளார். மலேசியாவில் சென்ற ஆண்டு நடைபெற்ற அண்டர் 19 வேர்ல்ட் கப் போட்டியில இந்திய அணி உலகக்கோப்பை வெல்வதற்கு தங்கை கமலினுடைய சிறப்பான ஆட்டம் மிகச்சிறந்த முக்கியமான காரணமாக இருந்தது. தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பி பிரணவ் அண்மையில உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றார். சமீபத்தில் நடைபெற்ற கொக்கோ உலக கோப்பையில இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இப்போட்டியில தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பி சுப்பிரமணி இந்தியாவை வெற்றி பெறுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு பிளேயராக இருந்தார். சாதனை படைத்த இந்த 4 வீரர்களுக்கும் மொத்தம் 6 கோடியே 60 லட்சம் ரூபாய் அளவிற்கு உயரிய ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றாங்க. அதே போல சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் நடைபெற்ற கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் 2025ல தமிழ்நாட்டு வீரர்கள் முதன்முறையாக ஒட்டுமொத்தமாக அந்த பாயிண்ட்ஸ் டாலியில இந்திய அளவில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. 28 தங்கம் உட்பட 74 பதக்கங்களை குவித்த மாற்றுத்திறனாளி வீரர்களை இந்த மாமன்றத்தின் வாயிலாக நம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபிக்கி அமைப்பு சார்பாக 2024ஆம் ஆண்டிற்கான விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலத்திற்கான விருது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. அதேபோல முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் முதன்முறையாக இ ஸ்போர்ட்ஸை டெமோ கேமாக நடத்தியதால் 2025ஆம் ஆண்டிற்கான ஜெம் விருது சமீபத்தில் மும்பையில் நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டது. சென்ற நிதியாண்டில் மொத்தம் 15 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் நடத்தப்பட்ட பல சர்வதேச தேசிய போட்டிகளை பற்றி இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024, தெற்காசிய இளையோர் தடகள போட்டிகள், சவுத் ஏசியன் யூத் கேம்ஸ், 76வது தேசிய டிராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டி, சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர் 100, ஏசியன் ட்ரையத்லான் 2025, வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர்ஸ்,
23rd நேஷனல் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 ஆகியவை சென்னையில் நடத்தப்பட்டுள்ளன. 23rd நேஷனல் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ஸ்ல தமிழ்நாட்டு வீரர்கள் 47 பதக்கங்களை குவித்து ஒட்டுமொத்த புள்ளிப்பட்டியலில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. தெற்காசியாவிலேயே முதன் முறையாக நைட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் கார் பந்தயம் சென்னையில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது. இந்த போட்டியை ஏன் நடத்துறீங்கன்னு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. வீண் செலவு என்று சொன்னாங்க. சிலர் நீதிமன்றத்துக்கெல்லாம் கூட சென்றாங்க. இன்னும் சொல்லப்போனா போட்டி நடைபெறுகின்ற அந்த நேரத்தில் பலர் டிவி பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. கார் கூவத்தில் விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அப்புறம் கார் கேலரிக்குள்ள போயிடுச்சுன்னா உட்காந்துருக்கவங்க கேலரிக்குள்ள பூந்துச்சுன்னா என்ன ஒன்று பொதுமக்கள்கிட்ட குழப்பத்தை உண்டாக்குனாங்க. ஆனா யார் யாரெல்லாம் இந்த போட்டியை விமர்சிச்சாங்களோ அவங்களே பாராட்டுற அளவுக்கு சென்னை ஃபார்முலா 4 பந்தயத்தை சிறப்பாக நடத்தி காட்டினோம். 2 நாட்கள்ல மட்டும் சுமார் 12,000 பேர் நேர்ல அந்த கேலரியில உட்காந்து டிக்கெட் வாங்கி அந்த நேர்ல இந்த போட்டியை ரசிச்சாங்க. இதற்கு சென்னை மக்கள் மிகப்பெரிய ஆதரவை தெரிவிச்சாங்க. இந்த போட்டியில 15 நாடுகள்ல இருந்து 40 கார் பந்தய வீரர்கள் பங்கேற்றாங்க. ஒரு புறம் வழக்கமான போக்குவரத்து, இன்னொரு புறம் கார் பந்தயம் என தீவுத்திடலை சுற்றி நடந்த இந்த கார் பந்தயம் ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. இந்த போட்டியை நாம் நடத்தி காட்டிய விதம் எந்த மாதிரியான சவாலான போட்டிகளையும் நம்மால் எளிதில் நடத்த முடியும், அதற்கான ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாகும்.